இன்றைய முக்கிய செய்திகள். வயநாடு நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை 200ஐ கடந்தது. மேலும் பலர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என அச்சம். நிலச்சரிவு பாதித்த இடங்களை நாளை பார்வையிடுகிறார் பினராயி விஜயன். மீட்பு பணிகளில் கடற்படை உதவி கோரப்பட்டிருப்பதாக தகவல். தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் உதவித்தொகை ஒப்படைப்பு. நிவாரணப் பணிக்கு மேலும் உதவ தயார் என ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்டா பாசனத்துக்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. மேட்டூர் அணையிலிருந்து மேலும் நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200ஐ கடந்துள்ள நிலையில் 2வது நாளாக நடந்து வந்த மீட்புப் பணிகள் திடீரென கொட்டும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் தொடர்ச்சியாக வயநாடு பகுதியில் நேற்று அதிகாலை கனமழை கொட்டியது. இதில் மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை, அட்டமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆபத்தை உணர முடியாத அதிகாலை 2-3 மணிக்கு நடந்த இந்த நிலச்சரிவில் அப்பகுதியில் இருந்த 3 கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் மண்ணுக்குள் புதைந்தன. இதில் அங்கு வசித்த 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நிலச்சரிவால் மோசமாக உருக்குலைந்த சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகள் மயான அமைதியுடன் காட்சியளிக்கின்றன. நிலச்சரிவிலும் வெள்ளத்திலும் அடித்து செல்லப்பட்ட வீடுகள், கடைகள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் சேற்றோடு சேராக புதைந்து கிடக்கின்றன. மீட்பு பணிகளில் முப்படைகளும் களமிறங்கியுள்ள நிலையில் தோண்ட கிடைக்கும் சடலங்கள் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருப்போரை கலங்க வைக்கின்றன. கண்ணயர்ந்து தூங்கும் நேரம் நடந்து முடிந்த எதிர்பாரா துயரத்தில் சொந்த பந்தங்களை இழந்து பல குடும்பங்கள் நிலைக்குலைந்து தவித்து வருகின்றன. மீட்பு படையினரால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்கள் தங்கள் பிரியமான உறவுகளை இன்றோ நாளையோ பார்த்துவிட மாட்டோமா என்ற ஏக்கத்துடன் கண்ணீர் மல்க தேடி அலைவது நெகிழ வைக்கிறது. 3 அண்ணத்தை எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் நாங்கள் அடக்கம் பண்ணியாச்சு. இனி ஒரு 2 அண்ணன் 3 பேர் கிடைக்கணுங்க. அது தயவு செய்து அது வேகத்தை பார்த்து எங்களுக்கு கொடுக்கணுங்க. நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? இதான் வருது அதான் வருது வந்த பாடு இல்லைங்க. நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோங்க. 8 வயசான குழந்தைக்கானா என்ன செய்வது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோங்க. நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 1000 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்டோர் 45 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 150 ராணுவ வீரர்கள் தொடர்ந்து 2வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 200க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் நிலச்சரிவால் ஏற்பட்ட களிமண் சேற்றில் சிக்கி உயிருடன் புதைந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த பகுதியில் இந்த புதை மண் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஏகப்பட்ட உயிர்கள் உள்ளே இருக்கிறதா அஞ்சப்படுது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. அதனால எங்கெங்கே அந்த இப்போ மோப்பனாகி கொண்டு வந்திருக்காங்க, டாக் ஸ்குவாடு வந்திருக்காங்க, இராணுவம் வந்திருக்காங்க, மற்ற நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா இதுக்குள்ளே ஒரு 30 பேர் பக்கம் இருக்கலாம்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசப்படுது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை உறவினர்கள் பெற்று கண்ணீர் மல்க அடக்கம் செய்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தப்பிய நாய் ஒன்று காணாமல் போன எஜமானர் குடும்பத்தை எதிர்பார்த்து அவர்கள் இருந்த வீட்டை சுற்றி வருவது மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை கண்கலங்க வைத்தது. நிலச்சரிவு நேரிட்ட பகுதிகளில் வசித்தவர்கள் பலர் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் கூலி வேலை பார்த்தவர்களாவர். இதனிடையே சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்து வரும் மழை காரணமாக மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு சுற்றுவட்டார பகுதிகளை கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நாளை பார்வையிடுகிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இணைக்கும் அட்டமாலா, முண்டக்கை இடையிலான பாலம் நிலச்சரிவினால் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் அப்பகுதிகளை சென்றடைவதில் சிக்கல் நீடிக்கிறது. மீட்பு பணிகளை மேற்பார்வையிட சென்ற 5 அமைச்சர்கள் குழுவும் ராணுவத்தினர் உள்ளிட்ட மீட்பு படையினரும் கயிற்றின் மூலமும் ஹெலிகாப்டர் மூலமுமே பாதிக்கப்பட்ட இடங்களை அடையும் நிலை உள்ளது. நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்களை 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சூரல்மலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரமும் தொலைத்தொடர்பு சேவையும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சீரமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. உயிர் தப்பியவர்களுக்கு உதவவும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்கவும் கோழிக்கோடு, திருச்சூர், கண்ணூர் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து மருத்துவக் குழுக்கள் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. வயநாடு மாவட்டத்தின் அருகே உள்ள மலப்புரம் மாவட்டம் வழியாக செல்லும் சாலியாறு ஆற்றில்
30 உடல்கள் மிதந்து சென்றது தெரியவந்ததால் அங்கும் தேடுதல் வேட்டை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை நேரில் சென்று பார்வையிடப் போவதாக தெரிவித்தார். பேரிடர் பாதித்த பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் அடுத்தடுத்து 2 முறை நடந்த நிலச்சரிவுகள் காரணமாகவே இந்த மாபெரும் துயரம் சம்பவித்திருப்பதாக திரு பினராயி விஜயன் கூறினார். இதுவரை 79 ஆண்கள் மற்றும் 64 பெண்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறியவர் அவை உடனடியாக கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிலச்சரிவு நடந்த பகுதிகளை ஒருங்கிணைக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாக கூறிய கேரள முதலமைச்சர் மீட்பு நடவடிக்கையில் கடற்படையின் உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு, சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் உதவியுள்ளதாக கூறிய அவர் நிவாரணப் பணிகளுக்கு அனைத்து தரப்பினரும் உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரளாவில் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் தேவையான உதவிகளை வழங்க தமிழகம் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் பயின்ற 748 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் 10,000 ரூபாய் கல்வி உதவித் தொகையை அவர் வழங்கினார். தொடர்ந்து பெரியார் நகரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்றவர்களுக்கும் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் பேசிய தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் காலை சிற்றுண்டி திட்டம் இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலமும் நடைமுறைப்படுத்தாத திட்டம் என்றார். கல்வி மறுமலர்ச்சியை அண்ணா, கலைஞரை தொடர்ந்து பல மடங்கு உயர்வாக எடுத்துச் செல்லும் திரு ஸ்டாலின் மனிதநேய முதல்வர் என்று அவர் புகழ்ந்துரைத்தார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுகையில் எந்த விருப்பு வெறுப்பும் இன்றி எதிர்க்கட்சிகள் வென்ற தொகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு பகுதியில் நிவாரணப் பணிகளுக்கு தேவைப்பட்டால் மேலும் உதவிகளை வழங்குவதாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனிடம் கூறியிருப்பதாக தெரிவித்தார். நான் கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன். அவர் சேதாரம்னு சொன்னார். இன்னும் கணக்கெடுக்க முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னாரு. சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணலாம், தமிழ்நாடு சர்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 IAS ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபா பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம். தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் இன்று முடியும் நிலையில் அதை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு அது குறித்து பேச தாம் குடியரசுத் தலைவரோ பிரதமரோ அல்ல என்று திரு ஸ்டாலின் பதிலளித்தார். இதனிடையே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சார்பில் திருவனந்தபுரத்தில் கேரள அரசு தலைமைச் செயலகத்தில் திரு பினராயி விஜயனை சந்தித்த அமைச்சர் திரு ஏவா வேலு 5 கோடி ரூபாய் உதவித்தொகைக்கான காசோலையை ஒப்படைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் கல்லணைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து டெல்டா பாசனத்துக்காக வினாடிக்கு 3400 கனஅடி தண்ணீர் இன்று திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 2,37,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் அணைக்கு வினாடிக்கு 1,25,500 கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 1,28,500 கன அடி, டெல்டா பாசனத்திற்காக 21,500 கன அடி, கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 500 கன அடி என வினாடிக்கு 1,50,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் பாய்ந்து செல்வது ரம்யமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே மேட்டூர் அணை உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு அனுப்பும் பணியை சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் திறக்கப்பட்ட தண்ணீர் குழாய் வழியாக காளிப்பட்டி ஏரிக்கு வந்தடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் 12 மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. டெல்டா பாசனத்திற்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடவும் மேட்டூர் அணையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்ட தண்ணீர் கரூர், முக்கொம்பு பகுதிகளை கடந்து தஞ்சை மாவட்ட எல்லையான கல்லணைக்கு இன்று வந்தடைந்தது. இதையடுத்து அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு மகேஷ் பொய்யாமொழி, திரு TRB ராஜா, திரு மேகநாதன் உள்ளிட்டோர் நவதானியங்கள், மலர்களை தூவி காவிரி நீரை வரவேற்று வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் தண்ணீரை திறந்துவிட்டனர். இதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் 7,95,500 ஏக்கர் குறுவை பயிர்கள் பாசன வசதி பெற உள்ளன.
தற்போது காவிரியில் வினாடிக்கு 1500 கனஅடி, வெண்ணாற்றில் 1000 கனஅடி, கல்லணையில் 500 கனஅடி, கொள்ளிடத்தில் 400 கனஅடி நீர் என மொத்தம் வினாடிக்கு 3400 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடைய ஒரு வாரம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கியது. அப்போது திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவரது உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, புதுச்சேரியில் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். போன வருஷம் படித்த அதே கவர்னர் உரையை திருப்பி இந்த வருஷம் படிச்சுட்டு போயிருக்காங்க. சொன்னது எதுவுமே செய்யலை, செய்யாதெல்லாம் சொல்லின்னு வராங்க. இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கின்றோம். இன்னும் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா இதே அளவில் தான் இருக்கும். ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சைஸ் பட்ஜெட்டை சொன்னாலும் அதே 3400 கோடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. முன்னதாக திருக்காஞ்சி கோவில் சிவாச்சாரியர்கள் தாங்கள் கொண்டு வந்த புனித நீரை பேரவை முழுவதும் தெளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாளை விவாதம் நடைபெறவுள்ளது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை மறுநாள் காலை 9:30 மணிக்கு 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். 11 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடரில் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணித்தது, ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி கூட்டணியில் உள்ள பாஜக MLA-க்கள் போர்க்கொடி தூக்கியது உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப திமுகவும் காங்கிரசும் திட்டமிட்டுள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியம் மீதான GST-யை ரத்து செய்யுமாறு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பிரீமியம் மீதான 18% GST மூத்த குடிமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். வாழ்க்கையின் நிச்சயமற்ற நிலையில் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஏதேனும் செய்ய செலுத்தும் பணத்துக்கு வரி விதிப்பது கூடாது என நாக்பூர் ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் சங்கம் தமக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை நீடிக்கிறது. கம்பம், கூடலூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஸ்ரீசைலம் அணையின் 7 மதகுகள் உயர்த்தப்பட்டு நாகார்ஜுன சாகர் அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தேசிய கொடி வர்ணத்தில் மின் விளக்குகளால் அணை அலங்கரிக்கப்பட்டுள்ளதால் மூவர்ண அலங்காரத்துடன் தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருகிறது. (885 அடி உயர ஸ்ரீசைலம் அணையின் நீர்மட்டம் 883.5 அடியை எட்டியுள்ளதை அடுத்து இடது மற்றும் வலது கரைகளில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக துக்காச்சி கிராமத்தில் இருந்து திருப்பந்துறை நாச்சியார் கோவில் சாக்கோட்டை வழியாக நகர பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு தலைமை கொறடா திரு கோவி செழியன் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். காலை, மாலை 2 வேளைகளும் இயக்கப்படும் இந்த பேருந்து சேவையால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் பயன்பெறுவர். தொடர் மழை காரணமாக முல்லைப்பெரியாறு அணை 2 நாட்களில் 2 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து வினாடிக்கு 5339 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 128 அடியில் இருந்து 130.45 அடியாக உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் செங்கல்பட்டு அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் நாளை மறுதினம் பொதுமக்கள் முன்னிலையில் ஏலம் விடப்படும் என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. ஏலத்தில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் வாகனங்களை பார்வையிடலாம் என்றும் 1000 ரூபாய் செலுத்தி பொது ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சதாவதானி செய்குதம்பி பாவலரின் 151வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் அமைந்துள்ள அவரது நினைவு மண்டபத்தில் உள்ள திருவுருவ படத்திற்கு மேயர் திரு மகேஷ், மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். 1907ஆம் ஆண்டு சென்னை விக்டோரியா நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற 100 செயல்களை செய்யும் சதாவதான நிகழ்ச்சியில் சாதனை படைத்த செய்குதம்பி பாவலர் சுதந்திர போராட்ட காலத்தில் நாஞ்சில் நாட்டில் தேசிய உணர்வூட்டியவராவார். பாபநாசம் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி அருகே உள்ள அத்திமரப்பட்டி, காலங்கரை, குலையன் கரிசல் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடைக்கோடி பகுதியான கோரப்பள்ளம் குளம் வரை தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கவும், உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் நடுவானில் எந்திர கோளாறு ஏற்பட்டு செங்கல்பட்டு அருகே சாலவாக்கம் மைதானத்தில் திடீரென தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த அரக்கோணம் பகுதியில் இருந்து மற்றொரு ஹெலிகாப்டரில் வந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 286 புள்ளிகள் அதிகரித்து 81,741 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 94 புள்ளிகள் உயர்ந்து 24,951 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 51,360 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,420 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 91 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 கடந்துள்ள நிலையில் 2வது நாளாக நடைபெறும் மீட்புப் பணிகள் திடீர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு சுற்றுவட்டார பகுதிகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் நாளை பார்வையிடுகிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் தேவையான உதவிகளை வழங்க தமிழகம் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.